ஹாய்! இன்னைக்கு கிருஷிக்கு வந்து ஒரு ஹேர் கட் டே. ஸோ ரொம்ப நாளாவே வந்து ஹேர் கட் பண்ணணும்னு யோசிச்சுட்டே இருந்தோம். பட் நெறைய ஃபங்ஷன்ஸ்லாம் வந்தனால, அவளுக்கு ஹேர் கட் பண்ண வேண்டாம். ஃபங்ஷன்லாம் ஒரேடியா முடிச்சதுக்கப்புறம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ வந்து ஒரேடியா பண்றதுக்காக இறங்கியாச்சு. இப்பவுமே எங்க அம்மா வந்து பண்ண விடல. இவளுக்கு குடும்பிலாம் போடலாம் அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் வேண்டாம். ரொம்ப சம்மரா இருக்கிறனால அவளுக்கு ரொம்ப ஸ்வெட் ஆகுது. மண்டெல்லாம் அப்படியே அரிக்குதுங்கிறனால ஒரேடியா போய் பாய் கட் பண்ணி விட்டாச்சு. அண்ட் இவளுக்குமே நல்லா கர்லி ஹேரா, அதனால உள்ள என்ன இருக்குன்னு கூட தெரியாது. அந்த மாரி இருக்கும். அவ முடி பயங்கர சிக்காவே ஆயிட்டே இருக்கும். அதனால இன்னைக்கு ஃபைனலா ஒரு குட்டியா ஒரு ஹேர் ஸ்டைல் மாரி பண்ணி விட்டுட்டு, இதோட கட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு கிளம்பிட்டு இருந்தோம். அதுக்கு தான். ஆக்சுவலி கிருஷிக்கு வந்து செகண்ட் மொட்டை வந்து ஒரு 1 இயர் பிஃபோரே போட வேண்டியது. பட் அப்போ வந்து என்னோட சிஸ்டர் இன் லா வந்து பிரெக்னென்ட்டா இருந்தனால போட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு பேபி பார்ன் ஆனதுக்கப்புறம் நான் பிரெக்னென்ட் ஆயிட்டேங்கிறனால, அதுக்கப்புறமும் கிருஷிக்கு வந்து போட முடியல. ஸோ எனக்கு வந்து அடுத்து பேபி பொறக்கிற வரைக்கும் கிருஷிக்கு முடி வந்து கட் பண்ணாம இப்படியே இருக்க முடியாது, மொட்டை போடுற வரைக்கும்ங்கிறனால. கிருஷி வந்து சூப்பரா கோஆப்பரேட் பண்ணாங்க. அழகா சமத்தா உட்காந்துருந்தாங்க. ஸோ ஃபைனலா ஃபுல்லா ட்ரிம் பண்ணிட்டு காது பக்கத்துல 2 கோடு போட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு.